ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஸ்னாப் அண்ட் கிராஃப்ட் கிரியேஷன்ஸ். வாங்க இன்றைக்கி காரசாரமான எறா தொக்கு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இறால் 1/2 கிலோ, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கிய தக்காளி 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகு சீரகத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மல்லி இலை தேவையான அளவு. வாங்க இப்போது எறா தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பை சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட விழுது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு குலைவாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது தேவையான அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். ஏன் முதல்ல நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்குறோம் அப்படின்னா, நம்ம இறால் தொக்கு கடைசியாக செஞ்சு வரும்பொழுது நல்ல ஒரு நிறம் கொடுக்கும். அதுக்காகத்தான் முதல்ல நம்ம இந்த தூளை போட்டு வதக்குறோம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகு சீரகத்தூள், கரம் மசாலா, ஸோ இந்த பவுடர் எல்லாமும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவு சுடு தண்ணி ஊற்றி நம்ம தொக்கு பதத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட தொக்கு நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனமெல்லாம் போய் நல்லா வெந்து எண்ணெய் நல்லா மேலாப்பில் மிதந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறாலை நம்ம மசாலா கூட சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்ததுக்கப்புறம் இறாலோட எல்லா பக்கத்துலேயும் மசாலா படுற மாதிரி நம்ம மெதுவாக கலந்து கொடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறினதுக்கப்புறம் மூடி வச்சு இறாலை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இறாலை ரொம்ப நேரம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் அளவான கரெக்டான பக்குவத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். கடைசியாக நம்மளோட இறால் வெந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி ஒரு பெரட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட சுட சுட சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகியாச்சு. இதை நம்ம சாதம், இட்லி, தோசை இது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னொரு அழகான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.